வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சரவணன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் படி. இன்றைக்கி வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் சிஇஎஸ்ஓடைய செல்ஃப் வேல்யூஷன் நடக்கும். அதாவது 6/4/2026 திங்கட்கிழமை இன்றைக்கி சிஇஎஸ்ஓடைய செல்ஃப் வேல்யூஷன் நடந்திருக்கு. இந்த வேல்யூஷனில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் வேல்யூஷன் பண்ண கிடையாது. ஏன்னா சிஇஎஸ்ஓ வேல்யூஷன் பண்ணும்போதே தெரியும், ரொம்ப நம்ம ஸ்ட்ரிக்டாக வேல்யூஷன் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா குறையும் அப்படின்னு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கீ ஆன்சருமே வந்து பார்த்தோன்னா லிபரலாக தான் கொடுத்துருக்காங்க, 5 பாயிண்ட்டு. அதனால் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப டஃப்பாலாம் வந்து பண்ணது கிடையாது. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தோன்னா சிஇஎஸ்ஓ வேல்யூஷன் பண்ணாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் வேல்யூஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எந்த ஒரு தாட்ஸும் கிடையாது. எந்த ஒரு மாணவனையும் வந்து பார்த்தோன்னா ஃபெயில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசிரியருடைய நோக்கம் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி வேல்யூஷன் நடந்திருக்கு. நாளையிலேருந்து உதவி தேர்வாளர் ஏயுடைய வேல்யூஷன் வந்து நடக்குது. அதாவது நமக்கு ஏப்ரல் 7ஆம் தேதி நாளையிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பேப்பர் வேல்யூஷன் வந்து நடக்கும். இன்க்ளூடிங் இதிலே +1க்கும் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நடந்த பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் நம்ம கீ ஆன்சர் எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ நாளையிலேருந்து ஏஐயோட வேல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டடாக ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் அரசு தேர்வுகள் துறை இயக்கம் மார்ச் 2026 மேல்நிலை 1ஆம் ஆண்டு அரியர் மற்றும் 2ஆம் ஆண்டு விடைத்தாள் மதிப்பீட்டு பணி முகாம். இதில் பார்த்தீங்கன்னா புனித மரியம்மை மேல்நிலைப்பள்ளி திண்டுக்கல், இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா விடைத்தாள் திருத்தும் பணி மேற்கொள்ள முதன்மை தேர்வாளர்கள் சிஇ, கூர்ந்தாய்வு அலுவலர்கள் எஸ்ஓ, உதவி தேர்வாளர்கள் ஏஇ வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் செய்யப்பட போகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயே கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. முதன்மை தேர்வாளர்கள் சிஇ வந்து பார்த்திங்கன்னா 6/4/2026 காலை 8:30 மணிக்கும், கூர்ந்தாய்வு அலுவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6/4/2026 காலை 8:30 மணிக்கு, உதவி தேர்வாளர்கள் நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇயோட வேல்யூஷன் 7/4/2026 8:30 மணிக்கெலாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு முகாம் அலுவலர் மைய எண் புனித சூசையப்பர் மகளிர், அதாவது நிதியுதவி மேல்நிலைப்பள்ளி சேலம் மாவட்ட கல்வி அலுவலர், அவங்களுடைய சேலம் டிஸ்ட்ரிக்டில் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப், ஒரு டிஸ்ட்ரிக்டில் 2 கேம்ப்பு 3 கேம்ப் இந்த மாதிரி போட்டு வேல்யூஷன் பண்ணுவாங்க. இருந்தாலும் காமனாக இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிஇஎஸ்ஓடைய செல்ஃப் வேல்யூஷன் முடிஞ்சிருக்கு. நாளையிலேருந்து ஏஇயோட வேல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. உதவி தேர்வாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாளை 7/4/2026 காலை 8:30 மணிக்குள் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுற கேம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரணும். இணைப்பு பட்டியல் பாடவாரியாக பணி விடுப்பு சான்றிதழ், ஸோ ரிலீவிங் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரல் தான், நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கீ ஆன்சர் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். பயாலஜிக்கெலாம் வந்து பார்த்தோன்னா வேல்யூஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. எல்லாமே வந்து பார்த்தோன்னா கீ ஆன்சர் ஈஸியாக கொடுத்துருக்கிறதுனால ஒரு 2 பாயிண்ட்டு 3 பாயிண்ட்டு, அதனால் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்க, மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க, சென்டம் மார்க் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து கீ ஆன்சர் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ இன்றைக்கி நடந்த பயாலஜிக்கான பேப்பர் வேல்யூஷன், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, காமர்ஸு, அக்கௌண்ட்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செல்ஃப் வேல்யூஷன் தான். சிஎஸ்ஓவை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பண்ணுவாங்க. அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு குரூப்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி எழுதியிருக்காங்க, என்ன மாதிரி பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்க வேல்யூஷன் பண்ணதை வச்சு ஒரு சில காமன் இன்ஸ்ட்ரக்ஷனில் நாளைக்கு ஏஇக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து வேல்யூஷன் பண்ண வேண்டாம், ஒரு 5 பாயிண்ட்னா அவன் கரெக்டாக 5 பாயிண்ட் எழுதியிருந்தானா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கைட்லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நாளைக்கு கொடுப்பாங்க. ஸோ இன்று நடந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்பு சிஎஸ்ஓக்கான அப்டேட் தான் இது. ஸோ அடுத்தடுத்து டெய்லியும் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து உங்களுக்கு 1 by 1 அப்டேட் கொடுப்போம். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. நாளை முதல் ஏஇக்கான வேல்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வருஷம் ரொம்ப கொஷின்ஸ் எல்லாமே டஃப் தான். அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப மாட்ரேட்டாகவும் டஃப்பாக தான் இருந்துச்சு. அதனால் ரொம்ப இழுத்து பிடிச்சி வேல்யூஷன் பண்ணால் ஃபெயிலியர்ஸ் வந்து அதிகமாவாங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வேல்யூஷனுங்கிறது வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து 1 by 1 டெய்லியும் உங்களுக்கு பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் சீரியஸ் அப்டேட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்டேட்ஸ் எல்லாம் வரத்துக்கு மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. பயாலஜி பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. என்ன பயாலஜியில் இந்த ஜுவாலஜி கம்பல்சரி வந்து சரியாக நிறைய பேர் எழுதாத விட்டாங்க. ஜுவாலஜி கம்பல்சரிங்கிறது ரொம்ப ஈஸி தான், ஒரு 2 வேர்டு தான் ஆன்சரு. அந்த கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா எதிர்பார்த்த மாதிரி வரல, அதனால் சென்டம் வந்து பார்த்தோன்னா குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி வேல்யூஷன்லேயே வந்து பார்த்தோன்னா 98
மெஜாரிட்டி 98 அதிகமாக வந்திருக்கு. சென்டம் வந்து பார்த்தோன்னா 1, 2 தான் அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முடிவு கிடையாது. இன்னும் வந்து வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ அப்பப்போ வேல்யூஷன் நடக்க எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் வந்து வந்திருக்கு, எவ்வளோ சென்டப்ஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய அப்டேட் வந்து ஆர்ட்ஸுக்கும் பியூர் சயின்ஸுக்கும் பயாலஜிக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த அப்டேஷன்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரத்துக்கு மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தடுத்து நிறைய சப்ஜெக்ட்டுக்கான கீ ஆன்சர் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுவோம். மெயின் வீடியோவும் அப்டேட் பண்ணுவோம், ஷார்ட்ஸாகவும் அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட்ஸ் அடுத்து நான் 1 by 1 கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி CSO வேல்யூவேஷன் பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயினாக கீ ஆன்சர் வச்சு வேல்யூவேஷன் போயிட்டுருக்கு. கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் வேல்யூஷன் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. 5 பாயிண்ட்ஸ் இனி 5 பாயிண்ட்ஸு, அதே மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சளுக்கெல்லாம் ரிலவெண்ட்டாக ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் எழுதியிருந்தால் போதும். புக்கில் இருக்கிற மாதிரி தான் எழுதணும் இல்லை, 5 பாயிண்ட் கரெக்டாக எழுதியிருந்தால் 5 மார்க் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கர் ஆசிரியர் சரவணன். அடுத்தடுத்து 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்டேட், எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்க, 2 மார்க்கு எவ்வளோ மார்க் வந்து எதிர்பார்க்குறாங்க, எவ்வளோ பாயிண்ட் எதிர்பார்க்குறாங்க, 3 மார்க்கு எவ்வளோ பாயிண்ட் எதிர்பார்க்குறாங்க, மார்க் எதிர்பார்க்குறாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்களா, இது எல்லாமே தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். மேக்ஸிமம் மேஜர்ஸில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்க்க மாட்டாங்க. சென்டம் வரும்போது மட்டும்தான் கண்டிப்பாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்து இந்த மாதிரி 6 மார்க் குறைச்சி விட்டு 99 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. அதே மாதிரி நாளைக்கு வந்து ஏஇ பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க. அந்த ஏஇ வந்து சரியாக வேல்யூஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி CSO வந்து ஒரு கிராஸ் செக் வந்து பண்ணுவாங்க. அவங்க வந்து கேட்கலாம், இந்த 2 மார்க்கில் வந்து ஏன் 1/2 மார்க் குறைச்சிங்க, அவன் கரெக்டாக தான் நான் எழுதியிருக்கான், இந்த மார்க் வந்து ஃபுல்லாக கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுப்பாங்க. இப்போ ஏஇ வந்து சென்டம் மார்க் வந்து போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏஇ சென்டம் மார்க் போடுறத CSO ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க, கிராஸ் செக் பண்ணுவாங்க. கரெக்டாக வேல்யூஷன் பண்ணியிருக்காங்களா, சென்டம் மார்க் வருதா, எங்கேயாவது ஒரு இடத்துல 5 மார்க்கில் ஒரு பாயிண்ட்டோ, 2 மார்க்கில் ஒரு பாயிண்ட்டோ, 3 மார்க்கில் ஒரு சிங்கிள் வேர்டோ இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் வந்து குறைஞ்சிச்சுன்னா இதுக்கு ஒரு மார்க்கை கண்டிப்பாக குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிந்துரையை கொடுப்பாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆவரேஜ் ஸ்லோனர் வேல்யூஷன்லாம் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்டாக பார்க்க மாட்டாங்க. சென்டம் வரக்கூடிய பேப்பர் வேல்யூஷனை மட்டும்தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் செக் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒரியாக வேண்டாம். ஸோ நல்லபடியாக நடக்கும், நல்லா தான் வந்து வேல்யூஷன் நடக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு டீச்சரும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக தான் நடக்கும். அடுத்தடுத்து பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்லேட்டாக அப்டேட்லாம் உங்களுக்கு 1 by 1 தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. இந்த வீடியோ இமிடியேட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் நாளையிலிருந்து என்னென்ன வந்து பார்த்தோன்னா நடக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து நம்ம வீடியோ அப்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த அப்டேஷன்லாம் உங்களுக்கு வரத்துக்கு இமிடியேட்டாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டடாக ரிலவெண்ட்டாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே தொடர்ந்து அப்டேட் ஆகும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல். உங்களுக்கான வேல்யூஷன் அப்டேட் நாளையிலேருந்து பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் சீரீஸ் சப்ஜெக்ட் வைஸாக 1 by 1 வரும்.